கொண்டிருக்கின்றோம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் இருக்க அப்பா நீர் உதவி செய்யும். சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின ஒவ்வொரு இரத்தத்தின் சிறு துளியும் கூட எங்கள் வாழ்வுக்கு புதிதாக்கப்படுகின்ற வாழ்வாக அமையத்தக்கதாக அப்பா இன்னும் உம்முடைய அன்பை ருசி பார்க்காத மக்களுக்கு ஆண்டவரை ருசி பார்க்கத்தக்கதாக நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பகுதியிலே வாழுகின்ற எல்லா மக்களையும் கூட உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு வைக்கின்றேன். உம்முடைய அன்பை ருசி பார்க்க அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆவியின் வல்லமை நீர் அருள இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். ஏசு மூலம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 279வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 279. இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரு கடவுளை போற்றுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவில்லாவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நீண்டு நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தி, நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தது. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் ரூத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 20 வரை. ரூத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 20 வரை. பக்கம் 335. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி,
இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரத்தியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரத்தியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். Thank you.
இரண்டாம் திருமறை பாடம் எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 25ஆம் வாக்கியம் முதல் 32ஆம் வாக்கியம் வரை. எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 25 முதல். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியாய் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக சங்கீதம் படிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 145. 145ஆம் சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோசரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையின் செய்கிறேன். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பிரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும் படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது.
எல்லா ஜீவன்களின் கண்களுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தமது அன்புக்குரிய யாவரை காப்பாற்றி துன்மார்க்கரை யாவரையும் அழிக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ளையாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோசிக்க கடவது. நற்செய்தி பகுதியை நாம் நின்றவராகவே படிக்க கேட்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 முடிய. மார்க்கு 1:40 முதல் 45 முடிய. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக்கு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியிலே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்து எத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். வாலிப பிள்ளைகள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே.
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 142வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையின் 142. சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற நமது பயிற்சியாளர் திரு ஸ்டாலின் ராஜ் அவர்களை அன்போடு நான் அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஞ்சி
ஜெபம் செய்வோம். பரிசுத்த லெந்து காலங்களை வாழ்வில் தந்து சிலுவையின் பாடுகளை தியானிக்கவும் வாழ்வில் மாற்றுருவாக்கம் கண்டுகொள்ளவும் ஒரு தவணையின் காலங்களாக, கிருபையின் காலங்களாக எங்களுடைய வாழ்விற்கு இந்த தவக்காலங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தவக்காலங்களின் முதல் ஓய்வு நாள் தொழுகையில் நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவைகளை விட்டு திரும்ப வேண்டும் என்பதை குறித்து பவுலடியார் எபேசியர் திருச்சபைக்கு சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், ஆவியானவருடைய உந்துதலை தந்து எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிற தீயை போல நாங்கள் மனமாற்றத்தை கண்டுகொள்ள இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்விற்கு ஒரு மறுமலர்ச்சியின் காலங்களாய் அமைத்து தர ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். பேசுகிற அடியானை சிலுவையின் நிழலிலே நீர் மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் பக்குவப்படுத்தி பயன்படுத்தும். இவைகளை கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பு நிறைந்த தூய கடவுளே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரிவுள்ளோராய் வாழ அழைப்பு. பரிவுள்ளோராய் வாழ அழைப்பு. எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் நான் படிக்கிறேன். 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமன்பானவர்களே, திருச்சபை நாள்காட்டியிலே 2 காலங்கள் மிக மிக முக்கியம். எந்த காலம்? ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். திருச்சபை நாள்காட்டியிலே 2 காலங்கள் மிக மிக முக்கியம். எது? அட்வென்ட், இன்னொன்று லெண்ட். வருகையின் காலமும் இந்த தவக்காலமும் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. வருகையின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற வருகையின் காலம், அதே நேரம் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற வருகையின் காலம். இந்த தவக்காலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை சிலுவையில் கொடுத்து நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவர் இறந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சிந்திக்கிற தியானிக்கிற காலங்கள், நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிற காலங்களாகத்தான் இந்த தவக்காலங்கள் காணப்படுகிறது. அமன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தை கிருபையின் காலம், தவணையின் காலம், இல்லை என்று சொன்னால் வசந்த காலம் என்று பல பொருட்களில் அழைக்கப்படுகிறது. லெந்து என்கிற பதத்திற்கு வசந்த காலம் என்றும் பொருள் உண்டு. இயற்கையோடு ஆண்டவர் பல காலநிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். மழைக்காலம், வெயில் காலம், கோடை காலம், வசந்த காலம் என பல காலநிலைகளை தந்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வசந்த காலத்தில் இந்த இலைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், மன்னிக்கவும், இலையுதிர் காலத்தில் இந்த இலைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய இந்த மரத்தில் இருக்கிற வேண்டாத இலைகளை அந்த இலையுதிர் காலத்தில் அவைகள் உதிர்த்துவிட்டு அந்த மரங்கள் பட்டு போனது போல காட்சியளிக்கும். ஆனால் வசந்த காலத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த மரங்களிலிருந்து புதிய தளிர்கள் தோன்றி அது மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது. அதுபோலதான்
இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்வில் வேண்டாத, ஆண்டவர் விரும்பாத, திருமறைக்கு எதிராக இருக்கிற, வாழ்விலே காணப்படுகிற வேண்டாத காரியங்களை விட்டுவிட்டு ஒரு வசந்த காலத்தில் எப்படி ஒரு மரம் துளிர்விட்டு பசுமையை போல இருக்குமோ அவ்வண்ணமாக நம்முடைய வாழ்வும் செழிப்பாய் இருக்க வேண்டிய காலம்தான் இந்த தவக்காலமாக காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு தவணையின் காலத்தை, இல்லை என்று சொன்னால் கிருபையாக இந்த 40 நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஞாயிறு தினத்தை தவிர்த்து கழிந்த சாம்பல் புதன் தினத்திலிருந்து உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு முந்தின 40 நாட்கள் தவக்காலங்களாக நாம் திருச்சபையாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தாக்கம் பெற்று உருமாற்றம் செய்யக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும். இந்த லெந்து காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 2 மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்று, கடவுளோடு என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை செலவிட வேண்டும். இந்த 40 நாட்கள் ஏற்கனவே நாம் ஆண்டவரோடு ஜெபிப்போம். ஆனாலும் இந்த லெந்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஆண்டவரோடு நாம் செலவிடுகிற நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்திலே ஜெபிக்கிறோம், அதோடு நின்று விடாதபடி திருமறை வசனங்களை தியானிக்கிறதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்களாக இந்த லெந்து காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சுய பரிசோதனை செய்யும் நாட்கள். ஜெபிக்கும் நேரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து திருமறை வாசித்து ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரமாக இந்த லெந்து காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் அனைவரும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்துவோம், அப்படித்தானே? யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கிறீங்களா? இல்ல. ஒரு நாள் எத்தனை முறை நாம் கண்ணாடியை பார்க்கிறோம்? ஒரு நாள் பல முறை கண்ணாடியை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய முகத்தை சரி செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய முகத்தை அழகுபடுத்திக் கொள்ளுகிறோம். அதே வண்ணமாக இந்த லெந்து காலங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து நம்முடைய உள்ளான நிலைகளை நாம் சரி செய்து கொள்ளுகிற ஒரு காலங்களாக இந்த லெந்து காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமன்பானவர்களே, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எவைகளை விரும்பவில்லையோ அவைகளை விட்டுவிட்டு புதிய வாழ்விற்குள்ளாக கடந்து போக ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் வாகனம் வைத்திருப்போம். இந்த வாகனம் சர்வீஸ் ஸ்டேஷன் போகிற போது எப்படி இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? பழுதுகள் இருக்கும், அழுக்குகள் இருக்கும். ஆனால் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் முடிந்து விட்டு, அந்த சர்டன் பீரியட் முடிந்து விட்டு வாகனம் வெளியே வருகிற போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புது வாகனம் போல பொலிவோடு இருக்கும். அமன்பானவர்களே, இந்த 40 நாட்களை கடந்து நாம் வருகிற போது ஒரு புது பொலிவோடு கடந்து போக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் 2026ஆம் ஆண்டிலும் ஒரு தவக்காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தவணையின் காலங்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்முடைய பலத்தினால் அல்ல, இது ஆண்டவருடைய கிருபையினால் அவர் நமக்கு தவணையாக இந்த 40 நாட்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்திருக்கிறார். இந்த 40 நாட்களை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. இது ஜெபிக்கும் நேரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற நேரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து திருமறை வசனங்களை வாசிக்கிற போது நம்முடைய உள்ளம் குத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, இன்று நீர் விரும்பாத எதை நான் செய்திருக்கிறேன்?
இன்று நீர் விரும்பாத எந்த வார்த்தையை என் வாயினால் நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே, நீர் விரும்பாத எவைகளை நான் சிந்தித்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து சுய பரிசோதனை செய்கிற நாட்களாகவும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமன்பானவர்களே, இந்த படிக்க கேட்ட இந்த நிருப பகுதியிலே எபேசியருக்கு பவுலடிகளார் கடிதம் எழுதுகிற போது அந்த 4வது அதிகாரத்திலே இந்த கடைசி பகுதியிலே பல ஆலோசனைகளை யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், எபேசியர் திருச்சபைக்கு கடிதத்தின் வழியாக சொல்லுகிறார். இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாளிலே அந்த ஆலோசனைகளை பவுலடிகளார் எபேசியர் திருச்சபைக்கு சொன்ன ஆலோசனைகளை இந்த நாளிலே நாம் தவக்காலத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை ஆராய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அமன்பானவர்களே, இந்த பவுலடிகளார் எங்கிருந்து கொண்டு இந்த எபேசியர் திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால், அவர் சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதுகிறார். ஏற்கனவே எபேசு திருச்சபையை பலமுறை சந்தித்தவர், திருச்சபையை நிறுவியவர். அந்த எபேசு திருச்சபையினுடைய மக்களை பற்றிய ஒரு புரிதல் அவருக்கு இருந்தது, தெளிவு இருந்தது. ஆனாலும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த எபேசிய திருச்சபை விசுவாச வாழ்வில் இன்னும் ஆளப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி எபேசிய திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகிறார். இந்த பகுதியிலே பல ஆழமான தகவல்களை இங்கே தருகிறார். எவைகளை கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்வில் விட்டுவிட வேண்டும் என்று ஆலோசனைகளை தருகிறார். அவைகளை சிந்திக்க ஆயத்தப்படுவோம். முதலாவதாக பார்க்கிற போது பொய்யிலிருந்து சத்தியத்திற்கு திரும்ப அழைப்பு தருகிறார். பொய்யிலிருந்து சத்தியத்திற்கு இல்லை என்று சொன்னால் உண்மைக்கு நேரான வாழ்விலை கடந்து போக ஆண்டவர் அழைப்பு தருகிறார். 25வது வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமன்பானவர்களே, பொய்யை களைந்து விட சொல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் விட்டுவிடும்படியாக சொல்லுகிறார். அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய ஒரு சரியான பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவர் அழுக்கான ஆடையை கழற்றுவது போல நம்முடைய வாயிலிருந்து, இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலிருந்து பொய்யை கழற்றி விடும்படியாக சொல்லுகிறார். நாம் ஒரு அழுக்கு ஆடையை உடுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அது அழுக்காய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அதை கழற்றி விடுவோம். அதை நாம் இன்னும் உடுத்தி இருந்தால் நம்முடைய சரீரத்தில் என்ன அடிக்கும்? துர்நாற்றம் அடிக்கும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலே இருக்கிற அழுக்கான ஆடையை நாம் கழற்றி விடுவது போல பவுலடிகளார் எபேசிய திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிற போது சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பொய்யான வாழ்வை களைந்து விட்டு மெய்யான வாழ்விற்கு நேராக கடந்து போக அங்கே அழைப்பு கொடுக்கிறார். ஆமன்பானவர்களே, ஏன் அந்த பவுலடிகளார் எபேசிய திருச்சபைக்கு நீங்கள் பொய்யை களைந்து போட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்? ஏன் நாம் பொய்யை களைந்து போட வேண்டும்? அதற்கான விளக்கத்தை அங்கே சொல்லுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் சபை கிறிஸ்துவாக காணப்படுகிறது. திருச்சபை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய அவயவங்கள் யார் என்று சொன்னால் நாம் எல்லோரும். கிறிஸ்து திருச்சபையின் தலைவராக இருக்கிறார், தலையாயிருக்கிறார். அவருடைய அவயவங்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவனுடைய அவயவங்களாய் இருக்கிற நாம் பொய்யை களைந்து விட்டு மெய்யான வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் பொய்யான வாழ்விலே வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால் யாரை காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால் சபையாகிய கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம்.
அவருடைய அவயவங்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய அவயவங்களாகிய நாம் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், பொய்யான வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், யாரை அவமானப்படுத்துகிறோம், யாரை காயப்படுத்துகிறோம், யாரை நாம் நிந்தனைப்படுத்துகிறோம், யாரை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறோம். அவரை காயப்படுத்துகிற இந்த வாழ்விலிருந்து நீங்கள் கடந்து போக வேண்டும். ஒரு அழுக்கான ஆடையை நீங்கள் அவிழ்த்து விட்டு விடுவது போல உங்களுடைய வாழ்வில் காணப்படுகிற பொய் மாயமான இந்த வாழ்விலிருந்து மெய்யான வாழ்விற்கு நேராக கடந்து போக இந்த பவுலடிகளார் அன்று எபேசியர் திருச்சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அமன்பானவர்களே, தாவீது தவறு செய்தான். ஆனாலும் நாத்தான் தீர்க்கதரிசியின் வழியாக அந்த தவறை சுட்டி காட்டுகிற போது அங்கே அவன் மனம் நொந்தவனாக காணப்படுகிறார். பொய்யான வாழ்விலிருந்து உடனடியாக மெய்யான வாழ்விற்கு நேராக கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 40 நாட்களை ஆண்டவர் நமக்கு தவணையின் காலங்களாக தந்திருக்கிறார், தரப்போகிறார். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மாய்மாலமான பொய்யான வாழ்விலே நாம் சிக்குண்டு இருக்கிறோமா? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு. நாம் பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களிலே குடும்பங்களிலே காயத்தை ஏற்படுத்தலாம். நாம் பேசுகிற பொய்யான வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்திலே குடும்ப உறவுகளை பிரிக்கிறதாக காணப்படலாம். திருச்சபையிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் திருச்சபையிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறதாக இருக்கலாம். நாம் பொய்யான மாயமானமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நாம் பேசுகிற பொய்யான வாழ்வு இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிறதாக காணப்படலாம். இந்த காலை நேரத்திலே அன்று எபேசிய திருச்சபைக்கு பவுலடிகளார் சொன்ன ஆலோசனையை இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் பொய்யிலிருந்து மெய்யான வாழ்விற்கு நேராக, பொய்யான வாழ்விலிருந்து உண்மையின் வாழ்விற்கு நேராக கடந்து போக ஆண்டவர் அழைக்கிறான். நாம் பொய் பேசுகிற போது, இல்லை என்று சொன்னால் மாயமான வாழ்விலே நாம் இருக்கிற போது நாம் யாரை காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால், மனிதர்களை மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையின் தலையாயிருக்கிற கிறிஸ்துவை நாம் வேதனைப்படுத்துகிறோம், கிறிஸ்துவை நாம் காயப்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த லெந்து நாட்களிலே நமக்கு அறைகூவலாக, இல்லை என்று சொன்னால் நமக்கு எச்சரிப்போடு ஆண்டவர் தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பொய்யான வாழ்விலிருந்து நாம் மெய்யான வாழ்விற்கு நேராக கடந்து போக. இரண்டாவதாக பார்க்கிற போது அழிவிலிருந்து வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற அழிவின் வாழ்விலிருந்து வாழ்வளிக்கிற ஆண்டவரை நோக்கி, இல்லை என்று சொன்னால் வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். அதிலே பவுலடிகளார் அந்த பகுதியிலே அழிவை கொண்டு வருகிற பல காரியங்களை பட்டியலிடுகிறார். நம்முடைய வாழ்விலே எவைகள் எல்லாம் அழிவை கொண்டு வரும், எவைகளெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே அழிவை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். 26வது வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் இயல்பானது, அது மனிதனாகிய பிறந்த எல்லோருக்கும் கோபம் இருக்கிறது, இயல்பானது. ஆனால் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்ய இயலாதவர்களாய், பாவம் செய்ய கூடாது என்று திருமறை சொல்லுகிறது. அநீதமான கோபம் தவறை ஏற்படுத்துகிறதாக, அதன் வழியாக எது பிரவேசிக்கிறது என்று சொன்னால், பாவம் நம்முடைய வாழ்விலே பிரவேசிக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்து நாம் எதை தேடிக்கொள்ளுகிறோம் என்றால் அழிவை தேடிக்கொள்ளுகிறோம். முதலாவதாக கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், இவைகள் அழிவை தருகிறது. இரண்டாவதாக 28வது வசனத்திலே, திருடுகிறவன் இனி திருடாமலும் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் பிறருடைய பொருளை அபகரிக்காமல்
நாம் உழைத்து வாழும்படியாக ஆண்டவர் அழைப்பு தருகிறார். பிறருடைய பொருளை அபகரிக்காதபடி, பிறருடைய வாழ்வை அபகரிக்காதபடி, பிறருடைய வாழ்வை நசுக்காதபடி, பிறருடைய வாழ்விலே நாம் அவர்களுடைய வாழ்வை நாம் அவர்களுடைய வாழ்வை நாம் அழித்து விடாதபடி அவர்களுடைய வாழ்வை நாம் பலப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். மூன்றாவதாக அங்கே சொல்லுகிறார் 29வது வசனத்திலே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 3 ஆலோசனைகளை தருகிறார். எவைகளெல்லாம் அழிவை கொண்டு வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே எவைகளெல்லாம் அழிவை கொண்டு வருகிறது என்று சொன்னால் 3 காரியங்கள் அழிவை கொண்டு வருகிறது. ஒன்று கோபம் அழிவை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்கும்படியாக அழைப்பு தரப்படுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமன்பானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வாழ்விக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வாழ்விக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கெட்ட என்ற சொல்லினுடைய கிரேக்க வார்த்தையினுடைய சரியான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் அழுகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகிய பொருள், அதாவது அழுகிய பொருளை நாம் என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அழுகியது என்று உணர்ந்து கொண்டால் அந்த பொருளை நாம் பயன்படுத்த மாட்டோம். அந்த பொருளை பயன்படுத்தினால் என்ன ஏற்படும்? வியாதி ஏற்படும். நம்முடைய வாழ்வு என்ன செய்யும்? அழிந்து போகும். ஆகவே தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது. இந்த கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது பதத்தினுடைய அந்த அழகான ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால் அழுகிய பொருள். அழுகிய பொருளை நாம் விட்டுவிடுவது போல அவைகளை பயன்படுத்துகிற போது நம்முடைய வாழ்விலே அழிவை தருகிறது போல இந்த கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலிருந்து விடுபட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் விரும்புகிற வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக அல்ல, வேதனைப்படுத்துகிறதாக அல்ல, அவர்களை வாழ்விக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அமன்பானவர்களே, இந்த அழிவை கொண்டு வருகிற வார்த்தைகள் கோபத்தின் வழியாக, பிறருடைய பொருளை அபகரிப்பதன் வழியாக, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறதன் வழியாக நாம் யாரை துன்பப்படுத்துகிறோம் என்று சொன்னால் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், பொய்யான வாழ்விலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நாம் யாரை காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம், மனிதர்களை அல்ல, கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம். இரண்டாவதாக நாம் அழிவினுடைய வாழ்விலிருந்து நாம் வாழ்வை நோக்கி பயணப்பட வேண்டும். நாம் கோபப்படுவதன் வழியாக செய்கிற பாவமும், நாம் பிறருடைய பொருளை அபகரிப்பதன் வழியாக ஏற்படுகிற பாவமும், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறதன் வழியாக ஏற்படுகிற பாவமும், நாம் யாரை துன்பப்படுத்துகிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன்பானவர்களே, இளையமைந்தன் ஓமையை நாம் அனைவரும் அறிவோம். தவறு செய்கிறான், தந்தையினிடமிருந்து பிரிந்து செல்லுகிறான். ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்வு அழிவு நிலையில் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதுதான் மிக மிக முக்கியம். உணர்ந்து கொள்ளுகிறான், தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் சரியல்ல, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை சரியல்ல, நான் திரும்ப என் தகப்பனிடத்திற்கு சென்றால் என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு அழிவை கொண்டு வருகிற வாழ்வு. நான் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தந்தையினிடத்திலே செல்ல வேண்டும் என்று அவன் எப்போது மனதிலே திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறானோ, மனம் திரும்பி கொள்ளுகிறானோ, அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. அன்பானவர்களே, 2026 ஆண்டின் தவக்காலத்திலே நாம் வந்திருக்கிறோம்.
நம்முடைய வாழ்வும் அழிவின் பாதையில் இருக்கிறதா? நாம் திரும்பி வாழ்வை நோக்கி பயணப்பட ஆண்டவர் அழைப்பு தருகிறார். அந்த எபேசிய திருச்சபைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பிறருடைய பொருளை அபகரிக்காமல் இருங்கள், கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீங்கள் இவைகளை செய்கிறதினால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாம் யாரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் யாரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த வாழ்விலிருந்து கடந்து போக, ஒரு கெட்ட அழுகிய பொருளை நாம் விட்டுவிட்டு கடந்து போவதை போல இந்த 40 நாட்களிலே மனம் மாறி இந்த வார்த்தை இந்த காரியங்களை விட்டுவிட்டு, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை விட்டுவிட்டு உண்மையான வாழ்விற்கு நேராக, வாழ்வளிக்கிற ஆண்டவருக்கு நேராக கடந்து போக அழைப்பு தரப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கிற போது, கசப்பிலிருந்து பரிவின் வாழ்விற்கு, கசப்பான வாழ்விலிருந்து பரிவின் வாழ்விற்கு நேராக கடந்து போக நமக்கு ஒரு அழைப்பு தரப்படுகிறது. பரிவு என்பது கருணை, இல்லை என்று சொன்னால் மன உருக்கம் என்று பொருள். பரிவு என்பது கருணை அல்லது மன உருக்கம். இந்த கருணை நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால் மன்னிப்பில் வெளிப்பட வேண்டும் என்று பவுல் எபேசிய திருச்சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த பரிவு இல்லை என்று சொன்னால் கருணை, மன உருக்கம் நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும்? மன்னிப்பின் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அமன்பானவர்களே, இந்த மன்னிக்கும் சிந்தை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். இந்த மன்னிக்கும் சிந்தை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். 31வது வசனத்திலே அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலவிதமான கசப்பும், ஒருவரை குறித்த கசப்பு நம்முடைய வாழ்வில் இருந்தும் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளை விட்டுவிட வேண்டும். கோபம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். மூர்க்கம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். கூக்குரல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளை விட்டுவிட வேண்டும். தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போதுதான் நாம் யாரை மன்னிக்க முடியும்? பிறரை மன்னிக்க முடியும். மன்னிக்கும் சிந்தை அப்போதுதான் நம்முடைய வாழ்வில் உருவாகும் என்று பவுலடிகளார் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமன்பானவர்களே, மன்னிக்கும் சிந்தை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? எல்லா நாட்களிலும் நாம் கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை கூட்டத்தோடு கூட்டமாக நாம் சொல்லுகிறோம். யார் பொருள் உணர்ந்து சொல்லுகிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னித்தாயிற்று, முடிந்தது. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னித்துக் கொண்டிருக்கிறோம். அவை எங்க அறிக்கையிடுகிறோம்? ஆண்டவரின் சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு வாழ்வு தர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை வாழ்விக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் இருக்கிற கசப்புகளிலிருந்து பரிவின் வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். கருணை நிறைந்த வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். மன்னிப்பின் வாழ்விற்கு நேராக கடந்து போக வேண்டும். ஆமன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவை பரியந்தம் அவர் நிறைவேற்றி காட்டினார். சிலுவை பரியந்தம் தன்னை வேதனைப்படுத்துகிறார்கள், தன்னை காயப்படுத்துகிறார்கள், தன்னை நொறுக்குகிறார்கள், கரங்களிலே காலிலே ஆணிகளை அடித்து வேதனைப்படுத்துகிறார்கள், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேதனையை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன். சரீரத்தினுடைய பாடுகள்
வேதனைகள் ஒருபுறம் நொறுக்கி கொண்டிருக்க அந்த சிலுவையில் நின்று கொண்டு கருணையை வெளிப்படுத்துகிறார், பரிவை வெளிப்படுத்துகிறார், மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அங்கே கருணையை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அமன்பானவர்களே, ஒரு தவக்காலத்திலே நாம் ஆண்டவரின் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் பழைய கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பல தலைமுறையாக குடும்பத்திலே இருக்கிற சகோதர சகோதரிகளிடையே இருக்கிற குடும்ப உறவுகளிலே இருக்கிற திருச்சபை உறவுகளிலே இருக்கிற நண்பர்களிடமே இருக்கிற கசப்புகளோடு துர்க்குணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டின் தவக்காலத்திலே நமக்கு தருகிற அழைப்பு என்னவென்று சொன்னால், இந்த துர்க்குணங்களை மாற்றி, கசப்பிலிருந்து மாற்றி, பரிவுக்கு நேராக கடந்து போக, பரிவுள்ள வாழ்விற்கு நேராக கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தவக்காலம். தவக்காலம் நம்மை மாற்றுருவாக்கம் செய்யும் காலம், சுய பரிசோதனை செய்யும் காலம். ஏற்கனவே சொன்னேன், நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியிலே நம்மை பார்த்து நம்முடைய சரீரத்திலே முகத்திலே இருக்கிற தேவையற்றவைகளை மாற்றிவிட்டு நம்முடைய முகத்தை சரி செய்கிறோம், அழகுபடுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் எந்த அழகை விரும்புகிறார் என்று சொன்னால், உள்ளான அழகை விரும்புகிறார். இந்த 40 நாட்களும் அதன் நாட்களாக அமைந்து கொள்ள வேண்டும். நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிற காலங்களாக, நம்மை சுய பரிசோதனை செய்கிற காலங்களாக, நம்முடைய வாழ்வில் வேண்டாத காரியங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்விற்கு நேராக கடந்து போகிற நாட்களாக நம்முடைய வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமன்பானவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியிலே ஒழுகினசேரி என்கிற ஒரு பகுதி காணப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு என்று சொல்ல வேண்டும், ஒரு சிறுவன் அங்கே இருந்தான். ஒழுகினசேரி அந்த திருப்பகுதியிலே ஒரு சிறுவன் இருந்தான். மிகவும் சுறுசுறுப்பான ஒரு சிறுவன். அவனுடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த தெருவிலே நடந்து போகிறவர்கள் மீது ஒளிந்திருந்து என்ன செய்வான் என்று சொன்னால், கல்லெறிவான். தெருவிலே நடந்து போகிற போது அவன் ஒளிந்திருந்து என்ன செய்வான் என்று சொன்னால், கல்லெறிந்து அவர்களை காயப்படுத்துவது, இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய விளையாட்டாக வைத்திருந்தான். ஒரு நாள் ஒரு வயதான முதியவர் அந்த திருவழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த முதியவர் நடந்து கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு நாளும் இவன் செய்வதை போல இந்த சிறுவன் என்ன செய்தான் என்றால், ஒரு கல்லை எடுத்து ஒளிந்திருந்து அவன் எறிந்தான். இந்த கல் என்ன பட்டது என்றால், அவருடைய நெற்றியிலே பட்டது. இந்த வயதான இந்த முதியவருடைய தலையிலிருந்து இரத்தம் வருகிறது. இந்த இரத்தத்தை யார் பார்க்கிறது என்றால், இந்த சிறுவன் பார்க்கிறான். சிறுவன் இந்த இரத்தம் சரீரத்திலே வருகிறதை பார்த்ததும் இந்த சிறுவனுக்குள்ளே ஒரு வேதனை ஏற்பட்டது. இவ்வளவு நாட்களும் அவன் கல்லெறிகிற போது காயம் ஏற்படும், அவன் ஒளிந்து கொள்ளுவான், அவைகளை குறித்த பின்விளைவுகளை அவன் சிந்தித்ததில்லை. ஆனால் நேரடியாக அந்த சரீரத்திலிருந்து, முதியவருடைய சரீரத்திலிருந்து வருகிற இரத்தத்தை பார்க்கிறதும் இவனுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது, ஒரு வேதனை ஏற்பட்டது. அவன் அழுது கொண்டே அந்த இடத்திலே நிற்கிறான். அந்த சிறுவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. முதியவர் அவனுடைய பக்கத்திலே வருகிறார். ஒரு பயம், முதியவர் இப்போது என்ன செய்வார்? எனக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பார். இந்த முதியவரை பார்த்ததும் இந்த பயமும் ஏற்படுகிறது. ஒரு புறம் அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மன வேதனையும் ஏற்படுகிறது. இந்த முதியவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த சிறுவனை அழைத்து அவனோடு பேசுகிறார். முதியவர் சொல்லுகிறார், கல் அடிபட்டால் சரீரத்தில் காயம் ஏற்படுவது இயல்பு, இரத்தம் வருவதும் இயல்பு. என்னுடைய சரீரத்திலே இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அழுது கொண்டிருக்கிறாய். என்னுடைய சரீரத்தினுடைய இந்த இரத்தம், நீ இதை பார்க்கிற போது வேதனைப்படுகிறாய். இனி இந்த தவறை நீ செய்ய மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி
அந்த இடத்தை விட்டு கடந்து போனாராம். அன்பர்களே, அந்த சிறுவனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர் யார் என்று சொன்னால், கலை உலகிலே நகைச்சுவையினால் மற்றவர்களையெல்லாம் கவர்ந்த கலைவாணர் NSK கிருஷ்ணன் அவர்கள். பாருங்கள் அன்பானவர்களே, சாதாரண ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து வடிந்த இரத்தம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய இல்லை என்று சொன்னால் ஒரு சிறுவனுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தது. சிலுவையிலே சிந்திய இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய வாழ்வில் இருந்த தன்னுடைய சரீரத்தில் இருந்த அனைத்து இரத்தத்தையும் சிந்தினார். அந்த இரத்தம் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? சாதாரண ஒரு மனிதன் இரத்தம் ஒரு பெரிய மாற்றம் உருவானது. சிலுவையிலே ஆண்டவர் சிந்திய இரத்தம் நம்முடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு தவணையின் காலமாக, சிலுவையை குறித்த பாடுகளை சிந்திக்கிற காலங்களாக 40 நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இவைகள் யாவும் ஒரு தவணையின் காலங்களாக ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது. நாமோ சொல்லுங்க, அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று புலம்புகிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நிலை வைக்க கூடாது. 40 நாட்கள் முடிந்து விட்டது, ஐயோ நான் மனம் திரும்பவில்லையே, 40 நாட்களை முடித்து விட்டனே, என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வரவில்லையே, நான் ரட்சிக்கப்படவில்லையே, நான் மாற்றத்தை கண்டுகொள்ளவில்லையே என்று புலம்புகிற அளவிற்கு, வேதனைப்படுகிற அளவிற்கு நம்முடைய எதிர்காலம் இருக்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாற்றத்தோடு கடந்து போக அழைப்பு ஆண்டவர் தருகிறார். அந்த பவுலடிகளார் எபேசிய திருச்சபைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எபேசிய திருச்சபைக்கு சொன்ன அதே ஆலோசனையை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த ஞாயிறு தொழுகையிலே நமக்கு தருகிறார். என்ன ஆலோசனை என்று சொன்னால், இந்த லெந்து காலத்திலே பொய்யிலிருந்து சத்தியத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். பொய்யான வாழ்விலிருந்து சத்தியத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். அழிவிலிருந்து வாழ்விற்கு நேராக திரும்ப வேண்டும். கசப்பிலிருந்து பரிவின் வாழ்விற்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த 3 பண்புகளை நாம் கடைபிடித்து நாம் வாழுகிற போது இந்த லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமானதாக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாட்களாக ஆண்டவர் நமக்கு அமைத்து தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, கற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை ஒரு நிமிடம் நம்முடைய மனக்கண்கள் முன்னதாக கொண்டு வருவோம். ஒவ்வொரு ஆண்டும் லெந்து நாட்களை அனுசரிக்கிறோம். ஏதோ ஒரு சடங்காக அனுசரிக்கிற நாட்கள் அல்ல, ஏதோ ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கிற நாட்கள் அல்ல. ஆண்டவர் ஈவாக தவணையின் நாட்களாக, கிருபையின் நாட்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தவணையின் காலத்திலே பரிவுள்ளோராய் வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் மனமாற்றத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். ஆண்டவரோடு ஜெபிப்போமா? ஒரு முறை உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? வெறுமையாக அமர்ந்திருக்க வேண்டாம் அன்பானவர்களே. ஆண்டவரோடு பேசி பாருங்களேன். நம்முடைய மனக்கண்கள் முன்னதாக சிலுவையை கொண்டு வாருங்களேன். சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பரியாச வார்த்தைகள் அவருடைய காதிலே ஒலிக்கிறது. தன் கூட இருந்த மக்களே ஆண்டவரை பரியாச வார்த்தைகளினால் பேசுகிறார்கள்.
கூட இருந்த சீடர்களை காணவில்லை. தாகம் ஒரு புறம், சரீரத்தில் காயம், சரீர வியர்வை காயத்தில் பட்டு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும். உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் ரத்தம் சொட்டு சொட்டாய் வழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பாடுகளை, இவ்வளவு வேதனைகளை ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். நம்முடைய வாழ்விற்காக ஆண்டவர் இவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் பெற்றிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் மன்னித்தது போல நம்மையும் மன்னிக்க அழைப்பு தருகிறார். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ திருச்சபையிலே வந்தோம், தொழுகையில் பங்கு பெற்றோம், கடந்து சென்றோம் என்பதாக அல்ல, ஒரு மாற்றம் கண்டவர்களாய் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிற எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை தாரும், நீர் விரும்புகிற வாழ்வை தாரும் என்று ஆண்டவரோடு கேட்போமா? ஆண்டவர் தர வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தூய கடவுளே, இதோ உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட வெறுமையாய் கடந்து போகாதபடி ஆண்டவருக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை கண்டுகொண்டோம், ஒரு மாற்றத்தை கண்டுகொண்டோம் என்கிற ஒரு மன தெளிவோடு கடந்து போக ஆண்டவர் ஆசீர்வதியும். வேதனையோடு வந்தவர்கள், காயங்களோடு வந்தவர்கள், மன அழுகையோடு வந்தவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஒரு மன்னிப்பை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை கண்டு கடந்து போக வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இவைகளை இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட சகோதரர் ஸ்டான்லின் ராஜ் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமையாத்து உட்பவித்து பிறந்தார். பந்துபிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்திற்கேறி சர்வல பிதாவாகிய தேவன் வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுவான் ஐக்கியம் பாவ மன்னிப்பு சரீர வீட்டல் நித்திய ஜீவனுடன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனருக்கு எங்கள் பிதாவை, நாமம் பரிசுப்படுவதா, நிராட்சியம் வருவதா, சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அன்றன் வேண்டிய அப்பத்தின் எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியவே இல்லை. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். நாம் அமர்ந்திருந்து ஜெப நிலையிலே நாம் இருப்போம். சமாதானத்திற்காகவும் தேவ கிருபைக்காகவும் எல்லா நாச மோசங்களில் விலக்கி காக்கவும் இறைவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மத அடியார்களாகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும்
எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தருளும். தேவ கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வத்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சபையார் அமரும் திருச்சபைக்கான அறிவிப்பினை நாம் கேட்போம். அறிவிப்புகள். திருச்சபை அனைவருக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த பயிற்சியாளர் திரு ஸ்டாலின் ராஜ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தினரால் ஆராதனை நடத்தப்படும். வருகின்ற புதன்கிழமை 25/2/2026 இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 26/2/2026 அன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். 27/2/2026 அன்று 2ஆம் வெள்ளிக்கிழமை ஆராதனை மாலை 7 மணிக்கு நடைபெறும். 28/2/2026 அன்று சனிக்கிழமை காலை 10 மணி முதல் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தபசு கால நிகழ்ச்சியின் நிகழ்வுகள் ஆலய வாசலில் வைக்கப்பட்டுள்ளது. சபையோர் அதனை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2025-26க்கான சந்தா கார்டுகள் மார்ச் மாதத்தோடு முடிவடைவதால் சபையோர் அதனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏப்ரல் 2026க்கான புதிய சந்தா கார்டுகள் சபையோருக்கு அளிக்கப்படும். ஏல பாக்கி உள்ளவர்கள் அதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஞாயிறு 15/2/2026 அன்று ஆராதனை முடிந்த பின் ஆயர் தலைமையில் சபை மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாள் சுற்றுலா சென்று வந்தோம். அதற்கு ஒத்துழைத்த சபை மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய வாசலில் சுயவிருப்பு உண்டியல் வைத்துள்ளோம். சபை மக்கள் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்கள் 22/2/2026 அன்று திருமதி ஹில்டா ஜானட் ஜோதிமணி, திரு டி மைக்கேல் ஏசா. 24/2/2026 திரு ஆர் சாம்ராஜன். 25/2/2026 திரு எம் பிரபாகர், திருமதி ஹெப்சிபா டேவிட் ராஜ்குமார், பேபி ரஃபேல் மேத்யூ. 27/2/2026 திரு கே ஞானசேகரன், திருமதி குளோரி மெட்டில்டா ரோஸ். 28/2/2026 டாக்டர் ஹெப்சிபா பிரியதர்ஷினி, திருமதி இவாஞ்சலின் ருவெல்யா. இவ்வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள் 26/2/2026 அன்று அருட்திரு தீராஜ், திருமதி அசிலா குமாரி தம்பதியார். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். Thank you.
இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிக்க நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்டு நடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதை பாக்கியம் என்று சொல்லி பக்தன் பாடினது போல உம்முடைய திரு சன்னிதானத்தில் இந்த நாளிலும் கேட்ட எல்லா உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வை புதிதாக்கி கொண்டவர்களாக, பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்புவிக்கின்றோம். நாங்கள் புத்தாக்கம் பெற்றவர்களாய் கடந்து போக இந்த தபசு நாட்களில உண்மையாகவே இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அனுதினமும் உம்முடைய சிலுவையை ஆண்டவரை நாங்கள் சுமந்தவர்களாக பாவத்திலிருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ, மற்றவர்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்த அப்பாநீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் இனி வருகின்ற இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக, கடந்த ஆண்டுகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். இந்த புதிய ஆண்டானது சிறந்த ஆண்டாக, மனமகிழ்ச்சியின் ஆண்டாக அமைய அப்பாநீர் உதவி செய்யும். எல்லா தேவைகளை சந்தையும் திருமண நாளை கண்டு ஆண்டவரே நன்றி செலுத்துகின்ற தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தில தனிநபர்களாக மாத்திரமல்ல குடும்பங்களாக கணவனும் மனைவியுமாய் இணைத்தவனுடைய நோக்கத்தை ஆண்டவரை குடும்பத்திலே இணைக்க பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்ற தம்பதிகளை இந்த திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். வாழ்விலே இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும், குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு சிறந்த தம்பதிகளாக, பெற்றோராக, பெரியோராக வாழ நீர் உதவி செய்யும். இயேசுவின் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக இந்த தபசு காலத்திற்கான நிகழ்ச்சிகளை அச்சிடப்பெற்று அனைவருக்கும் வெளியிலே வைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆகவே ஆலய ஆராதனை முடிந்த பின்னதாக உங்கள் இந்த வருகின்ற ஈஸ்டர் தினம் வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்த அட்டவணை இருக்கின்றது. ஆகவே வெளியிலே செல்லுகின்ற பொழுது கொண்டு செல்ல அன்போடு நான் அழைக்கின்றேன். கடந்த வாரத்திலே IMS ஊழியத்திற்காக திருச்சபை மக்கள் தாராளமாக கொடுத்து உதவினீர்கள். ஆகவே உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாம் வெள்ளி மாலை 7 மணிக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்று, 2ஆம் வெள்ளிக்கிழமை திருச்சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினத்தில் கன்வென்ஷனில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். காதுள்ள ஒரு 12 பேர் தான் கேட்டாங்க, மற்றவங்க எல்லாம் கேட்கல. இருமாந்து இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் ஒவ்வொரு இடத்திலும் கணக்கு கேட்க போறார். கண்ட இடத்துக்கு ஓடுறோம். நம்ம 2 நாள் 3 நாள் வேற, ஒரே 1 மணி நேரம் தான்.
நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். 8:30 மணிக்குள்ள 6 மணிக்கு துதிப்பாடல்கள் மூலமாக பேராயரம்மா 1 மணி நேரம் வழி நடத்தினார்கள். அதில் தொடர்ந்து பேராயர் அவர்கள் 55 நிமிடம்தான் நல்ல ஒரு தமசு கால சிலுவை குறித்த சீரத்துவத்தின் தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அத்தனை முறை நான் சொல்றோம், ஆனா செவி உள்ளவர்கள் செவித்திறன் அற்றவர்களுமாய் இருக்கின்றார். 100 பேரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் இறங்குறப்போ ஆலய பணியாளர்கிட்ட சொன்னேன், யாருன்னா கேட்டா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? பொய் சொன்னேன். நான் 12 பேர் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்தோ பரிதாபம். ஆலய பிரகாரங்களுக்காவது வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்ற நமக்கான ஆராதனை அது. ஆகவே உலக பிரகாரமான காரியங்களை நாம் ஒதுக்கி எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உபவாச கூட்டம் சனிக்கிழமை வைக்கிறோம். மிஞ்சி போன 13 பேர் இல்லைன்னா இதுல 38 முறை அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கான, வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கான கூடுகை இது. நாமே அசட்டையா இருந்தா ஆண்டவரை இப்பொழுது ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கின்றார். அசட்டையை உள்ளவர்களாக இல்லாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தணும். மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 80ல், இது 2026. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளில் முடிவடைந்து விடுகின்ற ஒன்று. அனுதினமும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து தெள்ள தெளிவாக இப்பொழுது நாம் கேட்டிருக்கின்றோம். புத்தாக்கம் அடைவதற்கான சூழல்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இயற்கைக்கு யாருமே கட்டளையிடல, இயற்கைக்கு யாருமே கட்டளையிடல. ஆனால் படைத்த இறைவனது சொல்லுக்கு இணங்க அவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆகவே நாம் அசட்டை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் சீடத்துவத்தினுடைய தன்மைகளை நாம் எப்படி சொல்ல முடியும்? என்னிலும் நீங்கள் வல்ல செயல்களை செய்வீர்கள். ஆண்டவரை விட அற்புத அடையாளங்களை நாம் செய்ய முடியும் என்று ஆண்டவரை நமக்கு சாட்சி சொல்லி இருக்கின்றார். என்னை விட நீங்கள் வல்ல செயல்களை செய்வீர்கள். வல்ல செயல்களை செய்வதற்கான முயற்சிகளிலாவது நாம் ஈடுபடுவதற்கு நம்மை இந்த நாட்களில், இந்த 40 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எங்க போனாலும் கையில திருமறை பகுதி படித்துட்டே இருக்கணும். எங்க போனாலும் சரி, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், பாக்கியவதி. இரவும் பகலும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்ற இடங்களிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நேற்று பேராயர் அவர்கள் கூட இந்த லென்ட் எதற்காக, அட்வென்ட்டுக்கு நேராக, ஆண்டவருடைய வருகைக்கு நேராக வழி நடத்துகின்ற காலங்கள் இந்த காலங்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், ஒரே முறைதான். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே நாம் வளருவதற்கு ஆண்டவர் வழி செய்யட்டும். நீங்கள் அனைவரும் நேரத்தோடு ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஞாயிறு, வருகின்ற ஞாயிறு முதல் தேதி அன்று 6:30 மணிக்கு நடைபெறும் இல்லையா? இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனாலே
ஒரே ஆராதனை தான் 8:30 ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே திருச்சபையார் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எழுந்து நின்று கீர்த்தனை 127வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கைகளின் கடவுளுக்கென்று நாம் படை இப்போ
ஜெபம் செய்வோம். மகாபரிசுமருக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் வந்து தேவரீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீர் கொடுத்த சுகம், பலன், ஜீவனுக்காய், குடும்ப வாழ்வுக்காக, பிள்ளைகளின் வாழ்வுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிருக்கின்ற பெரியோர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திரு சன்னிதானத்திலே வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த நல்ல வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக இந்த தபசு நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே இலையுதிர் காலம் மாத்திரமல்லப்பா, எங்கள் வாழ்விலே இருக்கின்ற எல்லாவித ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வாழ்வை நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அவைகள் அனைத்தையும் விட்டு நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாக புதிய தொழில்களை எப்படி ஆண்டவரை இந்த வசந்த காலத்திலே இயற்கை எல்லாம் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்றதோ அது போல எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற காலங்களாக ஆண்டவரே நீ சொல்லி சென்றிருக்கின்றீர். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கியங்களாகவே இல்லாதபடிக்கு வாழ்விற்கு அவைகளை இட்டு செல்லுகின்றதாக இருப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்யும். உம்முடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லி ஆங்காங்கே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றீர். அதற்கு நன்றி செலுத்த நாவுகள் போதாது. கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிலராக நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய பாதப்படியிலே எங்களது தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கத்தக்கதாக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கின்ற பொழுது கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் திருச்சபை மக்களையும் ஏனைய மக்களையும் எங்களை சூழ்ந்து வாழுகின்ற இந்த சமூகத்து மக்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை நீ சந்தியும். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகவீனம் பலவீனம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் கூட கர்த்தாவே அநேக வித ஆண்டவரை பலவீனத்திலே சுகவீனத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவைக்கின்றோம். மரண தருவாயிலே இருக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆறுதலும் சமாதானமற்று கிடக்கின்ற மக்களை என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்லுகிறேன் சொன்ன ஆண்டவரது மெய் சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் காணப்பட ஒவ்வொருவரும் செய்கின்ற பணிகளை நீர் ஆசீர்வதித்து மத்திய மாநில அரசாங்கத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று இல்லங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு பெரியோர்களுக்காக அனுதினமும் பணியை செய்து இப்பொழுது அந்த பணியை கூட செய்ய இயலாமல் பலவீனத்திலே சுகவீனத்திலே வயது மூப்பின் காரணமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ணும் அப்பா. பிள்ளைகளது தேவைகளை, பேர பிள்ளைகளது தேவைகளை, உடன் பிறந்தவர்களது தேவைகளை, உறவினர்களது தேவைகளை, நண்பர்களது தேவைகள் அனுதினமும் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய துணையை நாடி நாங்கள் நிற்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களிலிருந்து மீட்டு எங்களை அனுதினமும் ரட்சிக்கிறவராக இருக்கின்றப்பா. ஆகவே உம்முடைய கரத்திலே
எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். இந்த காலங்களிலே பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு, சிறாருக்கு, சிறுமிகளுக்கு எந்த ஒரு பலவீனம், சுகவீனம் ஒன்றும் பிள்ளைகளை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். பள்ளியிலே ஆண்டவரை, கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டிற்கிற இறுதி நாட்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே, ஒரு சில பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி கொண்டும் இருக்கின்ற சூழலிலே பிள்ளைகளுக்கு நல்ல கால சூழல்களை நீ சாதகமாக நீ மாற்றித்தாரும். படித்த எல்லா பாடங்களும் தங்கள் மனதிலே பதித்தவர்களாக ஆண்டவரை, தேர்விலே அவர்களை பரிசோதிக்கப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நல்ல பதில்களை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும், பெற்றோருக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்திற்கும் சிறந்த பிள்ளைகளாக வளர வாழ இளம் பிராயத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனம் போன போக்கிலே பிள்ளைகள் வாழாதபடிக்கு பெற்றோரும் பெரியோரும் சொல்லுகின்ற எல்லா அறவுரைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு அவைகளின்படி நடக்க இந்த இளம் பிராயத்து பிள்ளைகளுக்கும் வாலிப பிராயத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் வேண்டிய அறிவை, புத்தியை, ஞானத்தை நீ கட்டளையிடத்தக்கதாக பெற்றோர் பிள்ளைகளின் நலனுக்காகவே எடுக்கின்ற முயற்சிகளை பிள்ளைகளும் கேட்டு அவைகளின்படி நடக்கின்ற பொழுது முதிர் வயதிலும் அவைகளை விடாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கின்படி ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு உன் தகப்பனை, உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற வேத பிரமாணத்தை தங்கள் வாழ்விலே, தங்கள் ஆண்டவரை இருதயத்திலே பதித்தவர்களாக வாழ வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக படித்து முடித்து பணி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகள் பணி கிடைக்க பெற்று அந்த பணியிலே சிறந்த முறையில் அவர்கள் பணிகளை செய்வதற்கு வேண்டிய பலனையும் ஆற்றலையும் உடைய அருளையும் வழங்கத்தக்கதாக திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், இன்னமும் திருமண வயது வந்தும் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் தனிமையிலே இருப்பதை எண்ணி உம்முடைய சமூகத்திலே அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் திருமண வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஒழுங்கு செய்யத்தக்கதான கிருபையை அருளத்தக்கதாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பரிதப்புகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஆகார் எப்படி கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்தீரோ அதே போல இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக, குடும்ப வாழ்வின் நலனுக்காக ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே நித்தமும் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களே, அது வேண்டுதல்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நீ பொழிந்தருளத்தக்கதாக நடுத்தர வயதில் இருக்கின்ற பிள்ளை சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர் செய்கின்ற பணிகள் சொற்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அதை பெருக்கமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள எதிர்கால வாழ்வு பிள்ளைகளின் நலனுக்காகவும் தேவைகளுக்காகவும் இடத்திலே வேண்டுதல் செய்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் இறங்கி அவர்களது தேவைகள் சந்திக்க அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையிலே இந்த தபசு நாட்களில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தவனமுமாய் வரத்தக்கதாக இந்த உலகம் சதமல்லப்பா, இந்த உலகம் ஒன்றுமில்லை, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கூட உம்முடைய துணை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே உம்முடைய துணையை எந்நேரமும் எங்களோடு நீர் எப்பொழுதும் வீற்றிருக்கின்றவராக இருக்க நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் அநேக மக்கள் உம்முடைய அன்பை ஆண்டவரை ருசி பார்க்கத்தக்கதாக அதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சியுள்ள வாழ்வு வாழத்தக்கதாக இருக்கின்ற இடங்களிலே நீரவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாவலராய் இரும். ஆண்டவரை வியாபாரத்திலே புதிய தொழிலை துவங்குகின்றவர்கள், வியாபாரத்திலே சிறு வியாபாரத்திலிருந்து பெரிய வியாபாரம் வரை செய்கின்ற மக்கள் இன்றைக்கு போட்டி பொறாமை மிகுந்த இந்த உலக வாழ்க்கையில நீரவர்களுக்கு போதுமானவராக இம்மட்டும் உதவி செய்தவரே, இனிமேலும் கூட இம்மானுவேலராய் ஒவ்வொருவரோடும் நீ தங்கி இருக்கத்தக்கதாக
இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்காக அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆத்தும பாரத்தை நீர் அதிகமாக தந்திருக்கின்றீரப்பா. ஆண்டவரே, ஒரு விசை நீர் இறங்கும்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பா, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பேசும்படியாக, உம்மை அல்லாமல் வேறே தெய்வம் இல்லை அப்பா எங்கள் வாழ்வில. உம்மை மாத்திரம் நாங்கள் கண்டு கொள்ளவும், உம்மோடு கூட இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாகவும், அநேகருக்கு நாங்கள் மந்தைக்கு மாதிரிகளாய் ஒவ்வொருவரின் எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டின் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக நாடுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற போட்டி பொறாமை அதிகமாக இந்த நாட்களில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. போர் சூழல்கள் ஆண்டவரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே உலக நாடுகளின் தலைவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். அந்தந்த நாட்டிலே ஆண்டவரே, நீர் தலைவர்களாக ஏற்படுத்தினுடைய நோக்கத்தை எல்லா தலைவர்களும் தங்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட மக்களை ஞானமாய் நடத்துவதற்கு ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஞான வரங்களை தலைவர்களுக்கு நீ தரத்தக்கதாக ஆண்டவரே, தலைவர்கள் சொல்லுகின்றவைகளை நாங்கள் கேட்டு குடிமக்களாகிய நாங்களும் கூட சட்ட திட்டங்களை மதித்தவர்களாக ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று நீர் கட்டளையிட்டிருக்கின்றப்பா. அந்த கட்டளையை நாங்கள் மீறி போடாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக் கொள்ளுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து வர இயலாமல் இருக்கின்றவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். அவர்களது தேவைகளும் கூட சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் வேண்டுதல்களை நீர் அங்கீகரியும், எங்களை நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்து வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலமாக நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பு உங்கள் அனைவரும் நம் வாழுகின்ற சமுதாயத்தும் உலகம் அனைத்திலும் உள்ள மக்களும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. முடிவு கவியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது கவியை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஏலத்துக்கு முருங்காயும்